மகாவிஷ்ணு வாமனர் என்ற பெயர் கொண்டு அந்த யாகத்திற்கு வந்து தனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று மகாபலிய சக்கரவர்த்தியை யாசிக்கிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியை எச்சரிக்கிறார். வந்திருப்பது இறை மகாவிஷ்ணு, வேண்டாம் என்று தடுத்து கூறுகிறார். ஆனால் கொடுப்பதையே நோக்கம் என கொண்ட மகாபலி சக்கரவர்த்தி அதனை எல்லாம் மீறி அந்த அந்தன சிறுவனுக்கு வாமனனுக்கு 3 அடி மண்ணை தானமாக கொடுத்து விடுகிறார். பிறகு திரிவிக்ரமாக உருக்கொண்ட வாமனன் ஓரடியால் உலகினை அளக்கிறார், 2வது அடியால் வானத்தை அளக்கிறார், 3வது அடியை எங்கே அளக்க என்று மகாபலியிடம் கேட்க மகாபலி சக்கரவர்த்தி என் தலையிலே அளங்கள் என்று தனது சிரசையே அவருக்கு தனது பாதத்திற்கு கொடுத்து விடுகிறார். தனது சொந்த நாடான கேரளத்திற்கு மகாபலி சக்கரவர்த்தி வந்து தன் மக்களையெல்லாம் சந்தித்து விட்டு போவார் என்பது வாமனனின் வாக்கு. அந்த வாக்கே இன்று வரை ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. दशरथ श्रीराम अवतारणे दशरथ श्रीराम अवतारणे தேவர்களை சிறை மீட்ட ராவணாதி உயிர் மாய்த்த தேவர்களை சிறை மீட்ட ராவணாதி உயிர் மாய்த்த दशरथ श्रीराम अवतारणे दशरथ श्रीराम अवतारणे ओम नमो नारायणाय கொண்ட சுந்தர ரூபனாய் இருக்கிறான். அவனுடைய ஒளி, அவனுடைய விழி காமதேவனை நினைவுபடுத்துகிறது. எனக்கென வந்த மன்மதனவன், தந்திரனவன், இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவனுக்காக இயங்கிக் கொண்டும் இருக்கின்றது. நான் ஏற்றும் அவனை நான் ஏற்பது என்று சிறுசிலிருந்து பாதம் வரை ஆதவனுக்கு இணையான ஒளி தருகின்றான். இவனது அழகின் காமதேவனும் கூட தோற்றுவிடுவான். கண்ட பெண்கள் ஆவிய கொள்ளை கோலந்து படைத்தானோ என்னை உடைத்து பிரம்மன் பாவனையார் கண்ட பெண்கள் ஆவிய கொள்ளை கோலந்து படைத்தானோ என்னை உடைத்தானோ என்னை
கோலாட்டம் கும்மி காவடி ஒயிலாட்டம் இத்தரும் கலைகளெல்லாம் நிறைந்திருக்கும் நாடு எல்லோரும் இன்பமும் இனிய தமிழ்நாடு தன்னத்தின் தக்கிட்டத்தோம் தன்னத்தின் தக்கிட்டத்தோம் தன்னத்தின் தக்கிட்டத்தோம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டத்தோம் தன்னத்தின் தக்கிட்டத்தோம் தன்னத்தின் தக்கிட்டத்தோம் தன்னத்தின் 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 தக்கிட்டத்தோம் 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 எறும்பு கிளி தேனெடுத்து வழிபாடி நடிப்போம் புவியின் கும்பொடுப்போம் இரும்பு கிழன கிழக சூதி மலை அம்பினே உள்ளெடுத்து காணி மலை பழனி மலை அம்பி செல்லினங்கள் உறவு கொட்ட புதுக்கோட்டையில் 49ஆம் ஆண்டு கம்பன் விழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. அந்த வகையில் 9ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக கம்பனை பற்றிய போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கம்ப நாட்டிய நிகழ்ச்சிக்கு சமஸ்கிருத பாரதி மாவட்ட அமைப்பாளர் அனுராதா சீனிவாசன் ஒவ்வொரு நாட்டிய நிகழ்ச்சிக்கும் முகப்புரையாக தொகுப்புரை வழங்கி பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் மதுமிதா பங்கேற்று 10 வகையான நாட்டிய நடனமாடி கம்ப நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர்.